அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக உறவுகளால் துரோகத்தை அனுபவித்து வந்த உங்களுக்கு இனி துன்பங்கள் விலகி இன்பம் மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பகவானுடைய வக்ர பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதேபோல் மீனத்தில் ராகு, உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்ற புதன் தற்போது அதே ராசியில் வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான உண்மையான பதிவு தான் இந்த வீடியோல. என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு நாதிபதி செவ்வாயும் வக்ர நிவர்த்தியாக போகிறாருங்க. எனவே சென்ற காலகட்டத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் என்பது சிறப்பாகவே அமையுங்க. செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குது. நீடித்த நோயில் இருந்த நிவாரணம் பெற இருக்கீங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக விளங்குபவர் சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 6க்கு அதிபதியாக விளங்குபவர் சூரியன். இவர்கள் இருவரும் இணையும் இந்த நேரம் நல்ல பலன்களை நடைபெறுங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்குது. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூட இருக்குதுங்க. கடமையை கண்ணும் கருத்துமாக செய்வீங்க. அதே போல் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. கவலை என்ற 3 இடத்து உள்ள அகராதியை விட்டு அகல இருக்குது. இக்காலத்தில் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய அக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தற்போதுதான் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தன மற்றும் பாக்கிய அதிபதி பலம் பெற்று பெறும் இந்த நேரம் பொன்னான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதாரம் திருப்தி தருங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன்வருவீங்க. கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெற இருக்குதுங்க. கடமையை செய்வனை செய்து பாராட்டு பெற இருக்கீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை பரிசீலிக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கலாங்க. நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வெற்றி நடைபெறுங்க. புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதாரம் உயர வழிகாட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க. கல்யாண கனவுகள் நனவாக இருக்குது. கடமையை செவ்வனை செய்து வெற்றி பெற இருக்கீங்க. இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குது. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறுங்க. நீண்ட நாள் முயற்சித்தும் கூட உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. 7.5 சனியினுடைய முதல் பகுதியின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசினருக்கு வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளே அதிகமாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் நீ கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக படப்பட வேண்டியிருக்கும். அதிக அலைச்சலும் சிறு சிறு உடல் உபாதைகளும் சோர்வை ஏற்படுத்துங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுங்க. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளால் மனதில் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக விமர்சனங்கள்
வேதனையை தரும். பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாகுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசினர் இடத்தரகர்களால் ஏமாற்றப்பட இருக்கீங்க. எச்சரிக்கை அவசியங்க. தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவது மேலும் தாமதப்படுங்க. இருந்தாலும் அதுவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியிலும் விற்பனையிலும் பின்னடைவு ஏற்படுங்க. வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்யும் பணியாளர்களினால பிரச்சனைகள் உருவாகும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்பட இருக்கு. சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படுங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஏற்றுமதி துறையினர் முன்பணமின்றி சரக்குகள் அனுப்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வாய்ப்புகள் ஓரளவே கிடைப்பதால் வருமானமும் குறையுங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் இந்த காலகட்டங்களில் வருத்தப்படாமல் இருக்கலாங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சபா நிகழ்ச்சிகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய காலத்தில் நீங்கள் இருப்பதால் பேச்சில் செயலில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. பொதுக்கூட்டங்களில் பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டுங்க. வார்த்தைகளை அளவோடு பேச வேண்டும். கட்சியில் ஆதரவு குறையுங்க. தொண்டர்களின் மறைமுக பேச்சுக்கள் மனதை வருத்துங்க. பொறுமையும் சாதுரியமும் அவசியங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உள்ளத்தை வருத்துங்க. தகாத மாணவர்களுடைய சேர்க்கை தவறான வழியில் கொண்டு செல்லுங்க. ஜனனகால தசாபக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்தி காட்டுதுங்க. உயர்கல்விக்கு அந்நிய நாடுகளில் செல்லும் முயற்சிகளுக்கு பலவித பிரச்சனைகள் தடையாக இருக்குங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த காலத்தில் முடிக்க இயலாமல் இவங்க அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துடன் தொடர்புள்ள கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. நீங்கள் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் பல மடங்கு அதிகரிக்குங்க. ஆரோக்கிய குறைவினால் ஆடு மாடுகள் வைத்திருப்பவர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு செலவுகள் இருக்காது என்பதால் கவலைப்பட வேண்டாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏழனீசனுடைய ஆரம்ப பிடியில் இருப்பதால ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, நாகமங்கலா, காளகஸ்தி திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.